ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பது காலத்தினுடைய தேவை. சமீபத்தில் ஒரு புள்ளி விவரத்தை எடுத்துக்கொண்டோம்னா 2017ஆம் ஆண்டு ஏறத்தாழ 736 படுகொலைகள் கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டன இந்தியாவில். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் சிறுபான்மையினருக்கான உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். ஸ்டான் சுவாமிக்காக ஏன் தமிழக திருச்சபை கொந்தளிக்கவில்லை? பெரிய அளவிலே கிறிஸ்தவ சமூகமானது இருந்து கொண்டிருந்தாலும் கூட தன்னுடைய இருப்பினை ஒருபோதும் வெளிப்படுத்த தவறக்கூடியதாக இருக்கிறது. அரசியல் விழிப்புணர்வு என்பது என்னவென்று தெரியாதனால்தான் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என்ற தத்துவத்தால் தான் நாம் அரசியல் களத்திலே சுத்தமாக இல்லாமல் போயிட்டோம். ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுத்து இந்த சமூகத்தில் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மக்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும். மக்கள் அரசியலைத்தான் கிறிஸ்துவும் ஈடுபட்டார். கிறிஸ்து அரசியல் மக்கள் அரசியல் என்பது ரெண்டும் ஒன்று. விவசாயிகள் இயக்கம் எப்படி உறுதியாக போராடி கொண்டிருக்கிறார்களோ ஒரு தொடர் அழுத்தம் நாம் அரசுக்கு கொடுக்கும் போதுதான் விரைவாக சாத்தியமாகும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். வாரந்தோறும் அடிக்கடி கூடுகின்ற ஒரு வாய்ப்பு கிறிஸ்தவர்கள் போல வேறு யாருக்கும் கிடையாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசியல் பேசுங்கள் என்று நான் சொல்லவில்லை, அரசியல் உணர்வை கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பாக ஊடகமாக நம்முடைய வழிபாட்டு கூடங்களை நாம் மாற்றி கட்டிக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப முடியும். உண்மையான அரசியல் ஈடுபாட்டில் ஈடுபடாத எந்த கிறிஸ்தவனும் பாவத்தில் வாழ்கிறான், கிறிஸ்தவத்திற்கு துரோகம் விளைவிக்கிறான் என்பதுதான் என்னுடைய கருத்து. மத சிறுபான்மைகளுக்கு எதிராகவும் மத பாகுபாட்டை உருவாக்கி வரக்கூடிய RSSக்கு எதிராக, அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டியது அவசியம். எவ்வாறு கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்பதனையெல்லாம் பங்கு வாரியாக இளையோர்களுக்கும் தெளிவுபடுத்தி அந்த அரசியல் தெளிவோடு அவர்கள் செயல்படுவதற்கு நாம் வழிவகைகள் செய்தாக வேண்டிய ஒரு காலகட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த அரசியல்வாதிகள் தான் நம்மை ஆட்டி படைக்கிறார்கள் என்கிற போது அந்த அரசியல்வாதிகளாக அந்த ஆட்சி கட்டிலே அமர்பவர்களாக சிறுபான்மை மக்கள் இருக்க வேண்டும்.